எல்லாரும் அடிக்கிறா. ஒரு பயில விடாதீங்க. வாடா. அடிக்கல லிஸ்ட்ல உங்க பையன் பேரு இருக்குனே. ஐயோ முனி 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 ஐயோ முனி முனி ஐயோ அம்மா யாரா எதுக்கு அடிக்கிறீங்க? ஐயோ முனி முனி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மதுமிதா எங்கடா இருக்கா? இல்ல கண்ணே போடா. ஏய் வாங்கடா. ஏய் அங்க பாருடா புடி. வாங்கடா. ஆடினா. ஏய் ஆடி. வாங்கல. ஐயோ ஐயோ புடி. சீக்கிரம் வா. ஹாய் எங்க அவங்க? முனி டேய் முனி என்னாச்சுமா? அவளை இன்னும் காணும்பா. அவளுக்கு யாரு தெரியுமா? தெரியலப்பா, கூட்டமா வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. யோ பிரின்சிபால, அறிவில்ல உனக்கு? என்னையா சொன்ன உங்ககிட்ட? படிச்சு சொன்ன இன்ஸ்பெக்டர் காலேஜ் இழுத்து மூடு ஐடிசி போடுன்னு. மெத்த படிச்ச மேல என் பொண்ணு மேல மட்டும் கேமனாவது கைய வச்சிருந்தாங்க. இந்த காலேஜ் அந்த பசங்க இங்க நிக்கிற வாத்தி கூட்டம் எல்லாரையும் சேர்த்து வச்சு கொடு. முனி முனி உனக்கு ஒண்ணாகல? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா, முனி என்ன காப்பாத்திட்டாங்க. வாட்ச்மேன் மியூசியத்துக்குள்ள வச்சு பூட்டிட்டாருப்பா. நம்ம பயலுகள்ல ஏய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பயந்தாங்குழி பசங்க. மறுபடியும் அவன் இங்க வந்துதானே ஆகணும். வரட்டும், அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. யோ பிரின்சிபாலே, அவசரப்பட்டு ஐடிசி போட்டுறாத. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவங்க ரத்தமும் இந்த பூமியில பதியணும். ஆமா சார், உங்க காலேஜ் எலெக்ஷன் பிரச்சனை இப்ப ஜாதி பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்ச பெரிய ஜாதி கலவரமே ஆயிடும். தயவு செஞ்சு காலேஜுக்கு ஐடிசி போடுங்க. காலேஜ் இன்டெஃபினெட்லி க்ளோஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்டூடண்ட்ஸ், கல்லூரி கால வரையறையின்றி மூடப்படுகிறது. மச்சான், உன்னை பார்க்க 1 மாசம் ஆகுமோ 2 மாசம் ஆகுமோ தெரியலையேடா.
சொல்லுப்பா எங்கெங்க வலிக்குதுன்னு சொல்லுப்பா. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் பார்த்தேன், உனக்கு அடி விழுகிறத நான் பார்த்தப்பா. வாப்பா டாக்டர்கிட்ட போலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வலிக்கலன்னு சொல்கிறேன்ல, விட. அண்ணே, அடிக்கிற லிஸ்ட்டில் உங்கள் பையன் பேர் இருக்குன்னு சொன்ன உடனே இந்த வயசுலேயும் பதறி போய் ஓடியாந்தனே. அதுக்கு பேர் பெத்த பாசம். ஆனால் விளரடியெல்லாம் நீ தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற ஓடுனியே, அதுக்கு பேர் என்னப்பா? சந்தேகப்படுறாருமா, உன் புருஷன் சந்தேகப்படுறாரு. ஏமா, ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது ஒரு பையன் ஹெல்ப் பண்ணா உடனே தப்பா நினைப்பீங்களா? ஐயா முனி, இப்படி நீ கோவப்பட்டு பேசுறத பார்க்கும்போதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம குடும்பத்தில் முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சுக்கப்பா, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, உன் முதுகுல விழுந்த ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சில விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னால தாங்க முடியலப்பா. என் ஈரக்குள்ள வெடிச்சு செத்துருவணும்னு பயந்து போயிட்டேன். சரி, அதை விடு. எங்கேயாவது ரத்தம் கட்டிக்க போகுது, வா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். அதான் வலிக்கலங்கிறேன்ல, தயவு செஞ்சு ஆளை விடுங்க. உன் பிள்ளைக்கு பகல்ல மட்டும் தாண்டி மறைக்க தெரியும். அம்மா அங்கதாமா கழுத்து கீழமா. அங்கதாமா. அப்பா கீழே ஏன்பா தேய்க்கிற? மேலதான்பா வலிக்குது, அங்க தேய்ப்பா. அதாவதுடா நண்பா, அம்மடி என்ன மனுஷனே நீ? கண்ட கணக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா? காட்டு பைய மாதிரி தும்புற, பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? போயா. கோல்டு அதிகமாகி போச்சுடா. கோல்டு கவரிங். சரிப்பா, கோச்சுக்கிறாத. என்ன சாமி? அட முனியாண்டி, என்னப்பா காலேஜ் லீவ் விட்டவன எல்லாருக்கும் போர் அடிக்குதாக்க? ஆமா சாமி, பொம்பளை பிள்ளைங்களை வேற பார்க்காம வறண்டு போய் தெரியுறோம். அதிக உங்களை பார்த்து அரண்டு போயிடா தெரியுதுங்க. ஆமா, எங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஓ, அதை கேக்குறியா? இங்க வாவே. நம்ம மதுமிதா இருக்குல்ல, மதுமிதா. ஆமா, அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணு இல்லடா, அவ வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரிக்கு ஏதோ பேய் பிடிச்சு போச்சான். அதை வந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டி விட்டு போங்க சாமின்னு கூப்பிட்டாங்க. போய்கிட்டு இருக்கேன். வேணா நீ கூட வா. வேணாம் சாமி. அட சும்மா என் கூட வா. வேணாம் சாமி. அட ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன்? வா போவான். வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களேன்னு பாக்குறேன். வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? அட நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாயை வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன், படார்னு பஞ்சு கட்டி பிடிப்பேன். சரி, அதுக்கு ஏன்டா ஏன் கைய கால உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போடா போக்கத்த வேலை. ஒரு பேச்சுக்கு கூட வேணாம்னா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டிருக்க நீ. அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறாரு ராஸ்கல். அன்பதான சொல்றாரு, வம்பா சொல்றாரு. அன்னைக்கு மாதிரி உசு பத்திர நீ. பிச்சு போடும் பயமில்ல. சரி சரி வாங்க போய். நீ